2000 3000 4000 5000 வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். அடுத்த ஒரு 10 நாளுக்கு பேசும் பொருளாக அடுத்த மீட்டிங் போடுறது வரை அதை பற்றி தான் பேசிட்டு இல்லை காப்பி பண்ணுறாங்கன்றது ஒரு சொல்லுங்க. எங்கள் தலைவர் பேசும்போது என்ன சொன்னாங்க? சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. தற்கொலைனாங்க. இப்போ ஸ்டாலின் தற்கொலையா? பெரிய மாற்றம் ஷிஃப்ட் நடந்தது திமுகவில். ஒரு அவங்க கட்டமைப்பில், அவங்க மாநாடு நடத்துறதுல, அவங்க பேசுறதுல, அவங்க சொல்றதுல, இன்னொன்று ரொம்ப முக்கியம், பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் போய் பாருங்க, விட்டுறாதீங்க அப்படின்றாரு. ஏன் அவ்வளோ அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்காதா? பின்ன ஒரு 5 கிராம் இடையுள்ள ஒரு பிளாஸ்டிக் விசில பார்த்தாலே இந்த அலறவங்க ஒரு பெரிய தலைவரை பார்க்கும்போது இன்னும் அலறதானே செய்வாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சி வந்து அடுத்த 50 வருஷத்துக்கான தமிழகத்தின் வளர்ச்சியோட ப்ளூ பிரிண்ட் அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. என்ன ப்ளூ பிரிண்ட்ன்றது நமக்கு தெரியலையே. வளர்ச்சிக்கான ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் காட்டுறீங்க, ஒயிட் பேப்பர் எங்க? அதான் அன்னைக்கு காமிச்சாரு சார் டிஆர்பி ராஜா. யாரை இன்சல்ட் பண்றாரு? 13 லட்சம் கோடி நாங்க வந்து முதலீட்டு எடுத்துக்கோங்கன்னு சிஎம் சொல்றாரு. அதுல ஒரு ஃபிராக்ஷன்னா ஒரு துளி, ஒரு பகுதி கூட இங்க வரலையே அப்படின்னு கவர்னர் போய் சொல்றாருன்னு நீங்க வந்து பேசுங்க. அவரு பிஜேபியோட ஆள் அப்படின்னு ரைட். அப்ப சொல்லுங்க, போய் சொல்றாரு கவர்னர், பச்சையா போய் சொல்றாரு. நாங்கள் 30 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்துட்டோம், இந்த இருக்கு பாருங்க டிமாண்ட் டிராஃப்ட், ஏதாவது ஒன்று காட்டுங்க. சென்னை வந்து எங்களுடைய கோட்டை, பெரிய ஓட்டை. ஜனநாயக நடந்த சர்வே தானே எடுக்க போறாங்க. அதுல ஏன் அவ்வளவு பயத்தில் இருக்காங்கல்ல? பயத்தில் என்ன பண்ணுவாங்க? பயத்தில் நீங்க எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஃபியர், ஆங்ஸைட்டியில் நீங்க எதை எப்படி பண்றதுன்னா சரியா பண்ணுவோமானா முடியாது. நிறைய தப்பாக தான் பண்ணிடுவோம். அப்ப இவங்க பயத்துல நிறைய தவறுகள் பண்ணிடுவாங்கல்ல. ஆதவர்ஜனா பேசும்போது சேகர் பாபா அவர்கள் தான் அது காரணம், அவர் தான் வந்து தூண்டி விட்டாரு, இப்படிதான் என் மேல கை வைங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு சார். அவர் தான் காரணமா? பெரும் மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அது முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்க மிரட்டல் ஊருக்கெல்லாம் வந்து சீக்கிரம் காலி ஆயிருவீங்கன்னு அர்த்தம். நீங்க புரியுதா? திமுக டக்குன்னு காலி ஆயிரும். கொஞ்சம் ஒரு டீசென்டா நாச்சும் தோப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப படுமட்டமா தோற்றுவாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்னம் தானே சார், அதுக்கே இவ்வளவு பதட்டம்? தோல்வி பயத்தோட ஒரு அறிகுறி தான் அது. என்ன சார், அவங்க 75 வருஷ பாரம்பரிய கட்சி, 75 ஆண்டு பாரம்பரிய கட்சி, எதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி மக்கள் காசை திருடுவது, அதுல மட்டும்தானாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா பேசும்போது தமிழகத்துல வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிலாம் செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அரசியல் அடிமையாகணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த கட்சிகள்லாம் உழைக்கணும், அவங்க உழைப்பை நல்லா உறிஞ்சிக்கிட்டு எலெக்ஷனில் தோக்க தான் போகிறோம், இருந்தாலும் அதுக்கப்புறம் துப்பிடணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இல்லை. என்ன ரெக்கக்னிஷன் அதிகபட்சம்? சரி, எங்களுக்கு வந்து கூட்டணின்றது 2ஆம் பட்சம் தான். வந்தாலும் வராட்டியும் அப்படின்னு தானே எங்களுக்கு நட்பு சக்தி வருது, வரல இம்மெட்டீரியல் வந்தா ஓகே, வராட்டியும் இருக்கோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சார் காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னு? வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று முதல்வர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது 234 தொகுதியிலையும் வந்து இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் அப்படின்னு வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணோம்னா விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் சொல்லியிருந்தாரு 234 தொகுதிக்கும் விஜய் அப்படின்ற முகம் தான் வந்து உங்க சின்னம் அப்படின்னு. ஆல்ரெடி இந்த காப்பி பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனா திரும்பவுமே அந்த மாதிரி விஷயம் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? இல்லை காப்பி பண்றாங்கன்றது விட்டுத்தலுங்க. எங்க தலைவர் பேசும்போது என்ன சொன்னாங்க? சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. தற்கொலைனாங்க. இப்போ ஸ்டாலின் தற்கொலையா? இதை கேட்குறேன் நான். சரி, இது பொதுவாக எல்லா தலைவருக்கும் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ எங்கள் தலைவர் சொல்லும்போது அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, அவருக்கு அரசியல் அறிவே இல்லைன்னாங்க, தற்கொலைன்னு சொன்னாங்க. இப்போ அதே டைலாக் தானே இவர் சொல்கிறாரு. பெரிய மாற்றம் ஷிஃப்ட் நடந்தது திமுகவில். ஒரு அவங்க கட்டமைப்பில், அவங்க மாநாடு நடத்துறதுல, அவங்க பேசுறதுல, அவங்க சொல்றதுல, இன்னொன்று ரொம்ப முக்கியம், பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் போய் பாருங்க, விட்டுறாதீங்க அப்படின்றாரு. ஏன் அவ்வளோ அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்காதா? பின்ன ஒரு 5 கிராம் ஒரு 10 கிராம் பிளாஸ்டிக் எடையுள்ள ஒரு பிளாஸ்டிக் விசில பார்த்தாலே இந்த அலறவங்க ஒரு பெரிய தலைவரை பார்க்கும்போது இன்னும் அலறதானே செய்வாங்க. அதனுடைய வெளிப்பாடு தானே சார் அது? உண்மையா அதோட வெளிப்பாடு தான். நிறைய விஷயங்கள் வந்து பேசினது, குறிப்பா வந்து நீங்க திமுகவை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு. எத்தனை வாட்டி தான் இப்போ இந்த பூச்சாண்டியை காட்டுறது? இவங்க பாஜக அப்படியே எதிர்த்து நிற்கிறாங்க. சும்மா இதெல்லாம். மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். மக்களை நீங்கள் வந்து ஏமாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ ஏமாத்திருக்கீங்க என்பதை இவ்வளோ காலமுறையாக அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. இதுவும் திருட்டு திமுக, இதுவும் ஊழல் அதிமுக, இது ரெண்டுக்குள்ள மாற்றி தான் போட வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லை. இன்னைக்கு ஒரு தூய சக்தி தாவேக்கா இருக்குது. அதை மக்கள் யாரும் தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ இது அவர்களுக்கும் நல்லா தெரியும். களத்தில் அவங்களுக்கும் ரிப்போர்ட் வரும்ல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது,
அவங்களுடைய ரிசர்ச் டீம் இருக்கு, பெண் இருக்கு, இவங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல தகவல். எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி ஒரு எங்களுக்கு எதிரியே இல்லை, எதிரியே இல்லை, எதிரில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் நீங்களே உங்கள் தன்னைத்தானே ஏமாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ அதோடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு மாற்றமும். இந்த 5 வருஷம் ஆட்சி வந்து அடுத்த 50 வருஷத்துக்கான தமிழகத்தின் வளர்ச்சியோட ப்ளூ பிரிண்ட் அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. என்ன ப்ளூ பிரிண்ட்ன்றது நமக்கு தெரியலையே. வளர்ச்சிக்கான ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் காட்டுறீங்க, ஒயிட் பேப்பர் எங்க? அதான் அன்னைக்கு காமிச்சாரு சார் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா யாரை இன்சல்ட் பண்றாரு? இன்னைக்கு கான்க்ளேவ் ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லியிருக்காங்க 30 லட்சம் பேருக்கு நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டோம், 17 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்கும் போல இருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுவே போயின்னு வைங்களேன். ஆனா இன்னைக்கு இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படி வருது, நேத்து வந்து 30 லட்சம் பேருக்கு வேலை வாங்கிட்டேன்றாரு. எது உண்மை? புரியுதுங்களா? இது உருட்டு தான். ஸோ அந்த வெள்ளை அறிக்கை வந்தது, ஏன்னா அவர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு முதலீட்டாளர்களை பார்த்துட்டு வந்தாரு. நிறைய முதலீடுகள் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எந்த கம்பெனியும் வந்து வந்திருக்கா தமிழகத்தை இந்த ஆட்சியில? கவர்னர் சொல்லிட்டு போயிட்டாரு கிளீனா. அதுல ஒரு ஃப்ராக்ஷன் கூட வரலன்ட்டு. 13 லட்சம் கோடி நாங்க வந்து முதலீட்டு எடுத்துட்டு வந்தோம்னு சிஎம் சொல்றாரு. அதுல ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு துளி, ஒரு பகுதி கூட இங்க வரலையே அப்படின்னு கவர்னர் போய் சொல்றாருன்னு நீங்க வந்து பேசுங்க. அவரு பிஜேபியோட ஆளு அப்படின்னு ரைட். அப்ப சொல்லுங்க, போய் சொல்றாரு கவர்னர், பச்சையா போய் சொல்றாரு. நாங்க 30 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்துட்டோம், இந்த இருக்கு பாருங்க டிமாண்ட் டிராஃப்ட், ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. அப்ப இது உருட்டு தானே. யாருக்குமே பதில் கொடுக்கறது இல்லையே சார். இருந்தாலும் பதில் இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்லாத பதில எப்படி கொடுக்க முடியும்? அடுத்து மக்கள் முன்னாடி போய் நிக்கணும். அங்க போய் சொல்லிக்கலாம். நம்புவாங்க சார்? நம்ப மாட்டாங்க. எவ்வளவு வருஷம் நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. சென்னை வந்து எங்களுடைய கோட்டை அப்படிலாம் வந்து பெரிய ஓட்டை. ஏன்னா அந்த பொதுக்கூட்டமும் அந்த மாமல்லபுரம் பக்கம் தான் நடந்தது. ஸோ அதனால வந்து அவர் பேசியிருந்தார். ஆனா அதே வட சென்னையில் தான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்து டிவிகே மெம்பர்ஸும் வந்து அடிபடும். அமைச்சர் சேகர் பாபு அதை பத்தி பேசும்போது பொதுமக்களுக்கும் டிவிகே நிர்வாகிகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா தாவேக நிர்வாகிகள் வேற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்ததுங்க? ஆக்சுவலா வந்து நான் அந்த வழக்கறிஞர் கூட இன்னைக்கு தான் பேசினேன். இவங்க வந்து வாக்கு சேகரிக்க கூட போல, அந்த விருப்ப படிவத்தை உங்களுக்கு நீங்க போடுவீங்களான்னு கேட்கறதுக்காக சர்வே மாதிரி கிட்டத்தட்ட சர்வே மாதிரி தான். அப்போ மேப்பிங்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்போது ஒரு பர்டிகுலர் வார்டில் வந்து நுழையவே முடியல. அப்போ அங்கே போகும்போது அந்த கவுன்சிலர்லாம் ஒரு 100 பேரை கூட்டு வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 24 மணி நேரம் நீங்கள் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும். அதனால 20 ஓபி பேஷண்ட் மாதிரி அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளில அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்ன வரையும் எஃப்ஐஆர் போடப்படல. இது அராஜகம் தானே, ரவுடிசம் தானே. இது ஒரு ஜனநாயக நாடு, சர்வே தானே எடுக்க போறாங்க. அதுல ஏன் அவ்வளவு பயத்தில் இருக்காங்கல்ல? பயத்தில் என்ன பண்ணுவாங்க? பயத்தில் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது உங்களுக்கு. when you are emotionally ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஃபியர், ஆங்ஸைட்டியில் நீங்கள் எதை எப்படி பண்ணுறதுன்னா சரியாக பண்ணுவோமானா முடியாது. நிறைய தப்பு தான் பண்ணிடுவோம். அப்போ இவங்க பயத்தில் நிறைய தவறுகள் பண்ணிடுவாங்களே. அதே மாதிரி வந்து ஆதவர்ஜுனா பேசும்போது சேகர் பாபு அவர்கள் தான் இதுக்கு காரணம், அவர் தான் வந்து தூண்டி விட்டாரு, இப்படிதான் என் மேலே கை வைங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு சார். அவர் தான் காரணமா? அவர் தான் காரணம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, அவங்க சைட்லேருந்து ஆதவர்ஜுனா அப்படி அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல. நானுமே சொல்கிறேன், நான் அந்த வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவரும் அதான் சொல்கிறாரு. ஆனால் அவர் வேற மாதிரி சொல்கிறாரு சார் சேகர் பாபு. எங்க சேகர் பாபு வேற மாதிரி சொல்லிட்டு வேற என்ன சொல்லுவார்? அவர் நான் தான் ஆல் அவுட் அடிச்சேன்னு சொல்லுவாரா? அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்களா அவர்கிட்ட? இல்ல வந்து அவங்க அட்மிட் ஆனவங்களே வந்து எங்களுக்கு டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லி எங்களை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்கேன். சன் நியூஸ்ல போட்டிருக்கேன். அதுவே செட்டப் தானே. இந்த அம்மா வந்து அந்த ஓட்டு போட்டவர்களை போய் மிரட்டுற வீடியோவே இருக்குது. இவங்க அடிச்சாங்கன்னு நெஞ்சு மேலே மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து ரொம்ப அநாகரிகமான, இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படை நாகரிகமோ அடிப்படை அறமோ எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அறமற்றவர்கள் இவங்க, ரொம்ப மோசமானவங்க. அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க பொய் சொல்கிறதுக்கு. காப்பி அடிப்பதும் பொய் சொல்வதும் கைவந்த கலை யாருக்கு? திமுகவிற்கு. பல இடங்களில் டிவிகே டிஎம்கே தொண்டர்கள் மோதிக்கிறது நம்மளால பார்க்க முடியும் சார். கருத்து ரீதியா வந்து எதிர்ப்புகள் இல்லைங்க. அது மோதிக்கிறதுன்றது யாரு தாக்குறா அப்படின்றதுல தாவேக தொண்டர்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிஷியனுங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணுன்ற ஒரு ஆசையை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு தின்னு அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்களா, அதை பாதுகாக்கணும், மறுபடியும் சம்பாதிக்கணும்ல. அப்ப அதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க? அவங்கள்ட்ட இன்னைக்கு காவல்துறை இருக்குது,
அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு. ஸோ என்ன வேணா பண்ண முடியுங்களா அதை வச்சு? தாவேக்கா மீதும் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல சார். என்ன இப்ப குற்றச்சாட்டு? திருவண்ணாமலையில வந்து ஒரு மாவட்ட செயலர் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி வந்து ஒரு அது அவர் வந்து அந்த வாகனத்துல வராரு. அப்போ வந்து சில விஷயங்கள் பண்ணாரு. அதுவுமே வந்து ஒரு சர்ச்சையா அதற்கு இருந்தது சார். இப்போ அதற்கு எங்க சைட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்ல உடனே அவர் ஆனந்த் கண்டிச்சாச்சு. அவர்கள் ஒரு அறிக்கை வந்து அறிக்கை விட்டாச்சு. சொல்லியிருந்தாரு. அடுத்தது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் விட்டுரு. அவ்வளவுதான். இல்ல இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நடந்திருக்குல்ல எங்க சார். நடந்திருக்கு? ஒரு சில மாவட்ட செயலர்கள் அந்த மாதிரி பண்ணதை நம்ம வந்து எனக்கு பார்த்திருக்கோம். தெரிஞ்சு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உடனே அறிக்கை விட்டாங்க. நான் அடுத்த வாட்டி அப்படி யார் பண்ணாலும் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு இந்த பக்கம் போச்சா? ஏதாவது ஒரு கண்டிப்பு போச்சா? இது இருக்குமே இது வர. போகல. அப்ப நீ பண்ணுன்றதுதான் அர்த்தம். ஸோ வேணுமென்றே தாவேக்கா நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுதா சார்? இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இவங்கெல்லாம் இளைஞர்களா இருக்காங்க. இவங்கலாம் வந்து அரசியல் பயமுறுத்துறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. அவங்க பயமுறுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் மக்கள் வந்து தாவேக்கா எல்லாமே இளைஞர்கள். எல்லாமே இளைஞர்கள் சொல்றத பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த தேர்தல் அரசியல்ல அனுபவம் இருக்காது. அவங்கள மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் பெரும் மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அது முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்க மிரட்டுகள் உருட்டெல்லாம் வந்து சீக்கிரம் காலி ஆயிருவீங்கன்னு அர்த்தம். நீங்க புரியுதா? திமுக டக்குன்னு காலி ஆயிரும். கொஞ்சம் ஒரு டீசெண்டா நாச்சும் தோப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப படுமட்டமா தோற்றுவாங்க. இப்படி எல்லாம் பண்ண. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்ப நீங்களும் ஒரு பொதுமக்கள் தான். ஓகே, நீங்க எந்த கட்சி சார்ந்ததும் இல்லாத உங்களுக்கு அந்த தகவல் தெரியுது மாதிரி எத்தனை லட்சம் மக்களுக்கு அந்த தகவல் தெரியும். அதுவும் தாவேக்காவினருக்கு வந்து இந்த நியூஸ் பார்க்கறதுன்றது ரொம்ப இப்போ வந்து அவங்களுடைய பெரும் ஒரு நாள்ல முக்கியமான ஒரு பெரும் மணி நேரத்தை அதுல தான் செலவு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. அவங்க 10 பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல. அப்ப இது தனக்குத்தானே வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். டிஎம்கே ரொம்ப வந்து தோக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் முதல்வர் பேசும்போது நாங்க இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஜெயிப்போம், 12% வித்தியாசத்துல வந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு சார். இது கான்ஃபிடென்ட்டா இல்ல ஓவர் அவர் கான்ஃபிடென்ட்? சொல்லிட்டு இருக்கிற அவள் தான். வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு இவ்வளவு காப்பி அடிக்கிறீங்க? நீங்க 12% இது ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமா 12% ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. அப்ப எதுக்கு விசில் தடை பண்றீங்க? இல்ல அது ஒரு இல்ல எதுக்கு பண்றீங்க? சார் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ள அரசியல் கலக்க வேணாம் அப்படின்ற என்ன மாதிரி அவங்க விளக்கம் ஸ்போர்ட்ஸ்? கொடுத்து அப்ப என்ன வந்து பஸ் கண்டக்டரே விசில் அடிக்க கூடாதுன்றானுங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் ஆமா, வந்து அது ஒரு வீடியோ விசில் வந்து. அடிக்க கூடாதுன்றாங்க. விசில்ன்றது சென்னையோடைய சூப்பர் கிங் அந்த டீமோடைய கல்ச்சர் அது. அதை நீ அது கூட மாத்துறது ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி என்ன சொல்றாங்க வேணா சார். செய்வாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்னம் தானே சார், அதுக்கே இவ்வளவு பதட்டம்? ஏன் நீங்க சொல்லுங்க. அதான் நான் தோல்வி கேக்குறேன். பயத்தோட ஒரு அறிகுறி தான் அது. என்ன சார் அவங்க 75 வருஷ பாரம்பரிய கட்சி அப்படி இருக்கட்டும். just like that வந்து பண்ண 75 வயது 75 ஆண்டு பாரம்பரிய கட்சி எதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு? எப்படி மக்கள் காசை திருடுவது, அதுல மட்டும் தானங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. வேற என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டுக்கும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இல்ல என்ன சார்? என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. நல்ல ஏங்க தமிழ்நாட்டுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. பட் கேரளாவில் யார் பண்ணா? கேரளாவில் இந்த அளவுக்கு லஞ்சம் தலைவிர்த்து ஆடுதா? ஓவரால் டெவலப்மெண்ட்டுங்க. அந்த ஓவரால் டெவலப்மெண்ட்டை சதர்ன் ஸ்டேட் ஆல்ரெடி அதுக்கு இவங்கெல்லாம் காரணம். பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஓகேவா? அதோடைய எச்சத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் தான் காரணம்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு திட்டத்தை பண்ணிட்டு இருக்கு. அரசு இல்லாதுக்கும் போதே இங்கே வந்து பணிகள் நடந்துருக்குது. அதனால வெள்ளக்கார ஆட்சியிலேருந்தே ஆரம்பிக்கணும்ல. ட்ராக் எல்லாம் வந்து யார் போட்டது? திமுக வந்து போட்டுச்சா? பிரிட்டிஷர்ஸ் தான் போட்டாங்க. அப்போ அங்கேருந்தே டெவலப்மெண்ட் அதுக்கு முன்பே இருந்தே நம்ம பார்க்கணும்ல. So அதனோட நீட்சி தான் வந்து இப்ப ஆமா, அதோட இருக்கக்கூடிய விஷயங்கள். அதோட நீட்சி தானங்க எனக்கு எல்லாமே. புரியுதுங்களா? வேற எங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் நடந்திருக்கோ அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டிய மாநிலங்கள் எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் விஜய் அவர்கள் சந்திக்கல நேரா போய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவரும் சென்னையில தான் இருக்காரு. போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே சார். ஏங்க தலைவர் தான் எல்லாத்துக்கும் போகணும்னு என்ன இருக்கு? போனோம் இல்ல சார், அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் தலைவர் தான் போகணும்னு ஏதாவது விதி இருக்கு? அப்ப விதிகள் மத்தவங்களுக்கு இங்க மரியாதை இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரு தலைவர் வந்து பார்க்கறது நிர்வாகிகள் பார்க்கறது வேற ரொம்ப தானே சார். முக்கியமான ஆர்குமெண்ட்டுங்க. எதுக்குங்க மத்தவங்க எதுக்கு இருக்கிறாங்க? இரண்டாம் நிலை தலைவர்கள் எதுக்கு இருக்காங்க? அவர்களும் தலைவர்கள் தானே. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ எல்லா கட்சியிலும் அப்படிதாங்க நடக்கும். கட்சியில் இரண்டாம் நிலையில இருக்கவங்க போய் பாக்குறாங்க. அதான் இப்ப தலைவர் போனாருன்னு வைங்க, அது ஒரு பெரிய கூட்டம் கூடுமா இல்லையாங்க? கூட்டம் கூடுமா? ஆனா இதை மட்டுமே வச்சுட்டு அவர் வந்து ஏங்க, எதுக்குமே இதுதானங்க வெளில வர பிரச்சனை. மாட்டாரு அப்படி சொல்ல முடியாது. போறாரு. சேலம் போறாரு. அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா இல்லையா? இருக்கு சார். எத்தனை பேர் அனுமதிக்கணும்? 4998. எதுக்கு அந்த 8? அப்படிதான் போட்டிருக்காரு. இல்ல அந்த 2 எனக்கும் தெரியல சார். ஸ்டூபிடா இருந்தா இல்லையா? 5000 பேர் போனாங்கன்னா அடுத்த முறை நீங்க 4998 தான் நாங்க அனுப்பிச்சோம், நீங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிட்டீங்க
அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? கியூஆர் கோட்லாம் கொடுக்குறாங்க, அதான் தாண்டி right. யாரும் போக கூடாது ரைட். அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்? இதை வந்து திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு போட்டீங்களா நீங்க? இப்போ இது 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 உங்களுக்கு ரொம்ப விசிபிளா தெரியுதா இல்லையா? பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றதுக்காக விஜய் உள்ளே இருக்க இல்லைங்க. முடியாது சார், வெளியில வரணும். நான் என்ன கேட்கிறேன், என்னங்க நீங்க வெளில வரணும்ன்றீங்க? இப்போ அதான் நான் கேட்கிறேன், இந்த இடத்துக்கு இவர் போறாருன்னு தலைவர் போறாரும் போது குறைந்தபட்சம் ஒரு 30,000 பேர் ஸ்டாண்டில் கூடுவாங்களா இல்லையா? கூடுவாங்களா இல்லையா? நீங்க நீங்க உண்மையை பேசணும் பாரு. பட் இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி போயிருக்காருல்ல சார். இப்ப துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தவங்க போனாரு, அனிதா வீட்டுக்கு போனாரு, அப்போலாம் ஃப்ரீயா போனாரு. இப்ப அப்போ ஒரு மட்டும் ஏன் இந்த அரசியல் restriction? தலைவர் இல்லைங்க. மிட் நைட்ல போறாரு, மிட் நைட்ல போயிட்டு பைக்ல போயிட்டு வர்றாரு. இந்த சிட்டில அது மாதிரி போயிட்டு வர முடியுமா? வென் பனையூர்லயும் தலைவர் வீட்டுக்கு பக்கத்துலயுமே 3 யூனிட் எப்போதுமே கிடையாது. இருக்கா இல்லையா? செய்தி பட்டன் பரவிடுமா இல்லையா? உண்மையா நான் சொல்றது. அப்ப இந்த இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பட் அதை கட்டுப்படுத்துறதும் அவரோட யாரு கையில எப்படிங்க தானே நீங்க சார் இருக்கு. 10,000 பேரை நீங்க எப்படி சார் உங்க தொண்டர்கள் தானே ஏங்க சார், உங்க எப்படிங்க ரசிகர்கள் கட்டுப்படுத்த தானே முடியும்? சார். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இல்ல சார், 10,000 இப்ப யாரும் வர வேணாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க அப்படின்னா ஏங்க, தலைமையில நீங்க இருந்து சொல்லுங்க. யாரும் வர வேணாம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இங்க வராருன்ட்டு மீடியாவுக்கு நிச்சயமா கஷ்டம். ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு. அதனால நீங்க அப்படி பண்ணவே முடியாது. நீங்க வந்து அதை யாருமே அந்த சைடை யோசிக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? பட் இது பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இதை ஏங்க face நான் பண்ணணும்ல see, சார். எங்க தலைவர் வெளியில வருவதற்கோ அதுல எந்த தயக்கமும் இல்லை. இப்ப ம். நான் சொல்றேன், இங்க இருந்து இப்ப அவர் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனார்னா அந்த ரோடு என்ன ஆகும்? எவ்வளவு மக்கள் அங்க திரளுவாங்க? டிராபிக் ஜாம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா. சென்னை பிளாக் ஆகுமா ஆகாதா? என்ன சொல்லுவாங்க, இப்ப இப்படி போய் செஞ்சிருந்தானே ஏங்க ஒரு 6 பேரை பார்க்கறதுக்கு இவர் இங்கேருந்து போய் என்ன எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? ம், ம். அங்கே 30,000 பேர் திரளுவாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுமா பண்ணாதா? கிளச்சி விடுறதுக்கு. அது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்க நான் வாய்ப்பு இருக்கு. கேட்குறேன், இதெல்லாம் யோசிக்கணும்ல. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்பு இதெல்லாம் யோசிக்கணும். இட்ஸ் குட் தட் யூ ஆஸ்க் ஸோ தட் ஐ கேன் டெல் த இஷ்யூஸ். ம், இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது இப்போ சிஎம் முரசொலி ஆஃபீஸ் போறாரு. என் வீட்டு பக்கத்தில் தான் முரசொலி ஆஃபீஸ். எப்படி போறாரு? அவருக்கான கான்வே இருக்கு, அவருக்கான புரோட்டோகால் இருக்கு. புரோட்டோகாலில் என்ன பண்ணுறாங்க? 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்களா? சிஎம்கான புரோட்டோகால் தான் இருங்க. சார். சிஎம் கண்ணா, சிஎம் மனிதர் தான், தலைவரும் மனிதர் தான், நானும் மனிதர் தான், நீங்களும் மனிதர் தான். அந்த பதவிக்கான இதுதானே இல்லைங்க, மனிதர்கள் தானேங்க. ஆல் ஆர் ஹியூமன் சார். ஆமா. அப்போ நான் போனா கூட்டம் வராது, சிஎம் போனா கூட்டம் வரும். அதுக்கு தானே நீங்க எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுங்க. ம், ம். அதே மாதிரி இது தலைவருக்கும் கொடுங்க. அததான் கொடுக்க மாட்டேன்னு தான் அவங்க அதுதாங்க பிரச்சனை. அதை பேசுங்கன்றேன். ம், இப்ப ம். எதுக்கு இப்போ ஆப்கான் இப்போ சிஎம் போகும்போது யாரும் கன் எடுத்து சுற்ற போறாங்களா? இல்ல கிடையாது. இல்ல அது ஒரு முன்னெச்சரிக்கை சேஃப்டி தானேங்க. ம், அவர் வராரு, எல்லாம் யாரும் கல்லுகளை தூக்கி போட்டு அடிச்சிடாம, இல்லை போலீஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களே, ம், ம். கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பாம்பு ஸ்குவாட் போயிட்டு ஒரு ஏதாவது குத்தி எதுவும் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோலாம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு என்னது பந்தோபஸ்து போலீஸ் போடலாம்ல, போட்டு கொடுங்க. மக்கள் கூட்டம் திணறுங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து எங்கே போனாலுமே அவ்வளோ கூட்டம் கூடும். அதை வந்து காவல்துறை மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஏன்னா இன்டோர்லன்னா அது நம்மளுடைய பிரச்சனை. ம், ம். when it comes to அவுட்டோர்ல வந்த அடுத்த செகண்ட் அது வந்து காவல்துறையுடைய பொறுப்புல தானே போகுது. சரி, அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அதுதான் நம்மளுடைய கொள்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா பேசும்போது அதெல்லாம் செட் ஆகாதுங்க, தமிழகத்துல வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிலாம் செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இவர் ஒரு ஸ்டாண்ட் சொல்றாரு, இவர் ஒரு ஸ்டாண்ட் சொல்றாரு. ஆக்சுவலி எந்த ஸ்டாண்ட் கரெக்ட்? ஐ மீன் அக்கார்டிங் டு பீப்புள் அதை எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க, இப்போ அரசியல் அடிமையாகணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். ம், ம். நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த கட்சிகள்லாம் உழைக்கணும், அவங்க உழைப்பை நல்லா உறிஞ்சிக்கிட்டு எலெக்ஷனில் தோக்க தான் போகிறோம் இருந்தாலும் அதுக்கப்புறம் துப்பிடணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ம், ம். அதுக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இல்லை. என்ன ரெக்கக்னிஷன் அதிகபட்சம்? சரி, இந்த இடத்துல நீ திருடிக்கோ, இந்த இடத்துல நீ திருடிக்கோ, இதை தாண்டி அங்கே எந்த ரெக்கக்னிஷனும் கொடுக்குறதில்ல. இப்போ அது ரொம்ப தப்பு இல்லையா? அவர் தானே சேர்ந்து சிறு கட்சியாக இருந்தாலும் பெரு கட்சியாக இருந்தாலும் அவங்க உழைப்பில் தான் நீங்கள் வரீங்க. அவங்க இல்லைன்னு நீங்கள் தோத்துருவீங்க. ம், ம். காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே மண்ணக்கவும். ம், ம். ஆனாலும் காங்கிரஸாக அதை மதிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ எது சரி? என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் வந்து என்னுடைய வெற்றிக்கு நீங்களும் உதவி இருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு. அது ப்ரொபோஷனேட் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி தானே இருக்க முடியும். அதானே சரியும் கூட. சார், அந்த காங்கிரஸ் டிஎம்கேன அந்த உறவு வந்து விரிசல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிறது நம்மளால பார்க்கும்போது, தொடர்ந்து மீட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் செல்வ பெருந்தகை பேசும்போது விஜயால எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு. அந்த கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு கட்சி ஆட்சி நடத்தமா இல்ல வந்து கூட்டணி ஆட்சி நடத்தமான்னு மக்களே முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் எதிர்கருத்தை வைக்கிறாரு. என்ன சார் போயிட்டு இருக்கு? அவங்க கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு அவங்க இருக்கு? பேசிட்டு வரட்டும், நமக்கு என்ன? இல்ல சார், அவர் ஒரு இல்ல, கேங் வந்து டிவிகே கூட அது இன்னொரு கட்சி. நான் அந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இல்லையா? அவங்கள பத்தி நம்ம எப்படி பேச முடியாது?
இல்ல சார் அவங்க டிவிகே கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி அவங்க செய்திகள்லாம் தாங்க வருது முடிவு இல்ல. பண்ணணும். அவங்க டிவிகே வெயிட்டிங் இருக்கு அவங்களுக்காக வெயிட் நாங்க பண்றாங்க. வந்து வெயிட் பண்ண சொன்னோமா இல்ல இல்ல அவங்களுக்கு கேக்குறேன். இல்ல எங்களுக்கு வந்து கூட்டணின்றது இரண்டாம் பட்சம் தான். அது வந்தாலும் வராட்டியும் அப்படின்னு தானே எங்க நட்பு சக்தி வருது வரல இம்மெட்டீரியல் வந்தா ஓகே வராட்டியும் வில் கோ. வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சார் காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா? இல்லைங்க அது தலைவர் தான் நாங்க முடிவு பண்ண முடியும். நானா முடிவு பண்ண முடியும். சார் அவரோட இதுவா சார் நீங்க பேசுறீங்க. ஆமா அவர் முடிவுகள் அவருடைய Okay. கருத்தை நான் பேசலாம். ஆமா. முடிவுகள் அவர் நான் எஸ்ன்னு சொன்னாலும் அவர் எடுத்தாகணும், நோன்னு சொன்னாலும் எடுத்துக்க கூடாது. அப்போ அதுக்கான அந்த சுதந்திரம் அவருக்கு தானே இருக்கு. அதை நான் எப்படி பறிச்சுக்க முடியும்? பட் அந்த ஒரு நீங்க ஒரு ஒரு இன்னொரு கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அது எப்படி பாக்குறீங்க? அந்த அந்த கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய Let us விஷயங்கள். wait. நம்ம அவசரப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது அவங்களுடைய பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. இல்ல சார் விஜய் அவர்கள் இத பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. நாங்க ஆட்சியிலும் பங்கு தரோம் அதிகாரத்தை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. தொகுதி பங்கீட்டுல சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதனால அந்த ஒரு இதை கொளுத்தி போட்டதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இல்லைங்க அது கொளுத்தி பாக்குறீங்க? போடுறதில்ல. இதுதான் சரியான ஓகே அப்ரோச். லைக் இதுதான் சரி. இதைத்தான் நாங்க சொன்னோம். சரியான விஷயத்த அது சொல்றோம். இம்பாக்ட் ஆயிருக்கா சார் மத்த கட்சிகள்? ஆகாம எப்படி அவர் பேசுறாரு அதை? இவ்வளவு நாள் ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்றது முதல்வர் பேசியிருக்காரா? பேசினது இல்ல. இப்ப பேச வச்சது யாரு? நாங்க தானே. அதான் இந்த கருத்து வந்து வலிமை எல்லா கட்சிகளுக்குமே வந்து போய் சேர்ந்திருக்கு. அவங்களும் வந்து மத்த மக்கள்கிட்டே கேக்குறாங்க. போய் சேர்ந்திருக்கு. ம், எதுக்கு நீங்க கட்சிகள்கிட்ட மக்கள்கிட்டே போய் சேர்ந்திருக்கு இல்லையா? ம், ம். ஒய் நாட் ஏன் வந்து கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட்டணி மக்களே ஆட்சி தான் சரியான ஆட்சியா இருக்கும். ஸோ எல்லாருக்குமான பவர் ஷேரிங் அப்படி சொல்ல வரீங்களா சார்? ஆனா ஆனா இன்னைக்குமே வந்து அப்படி சொல்லியுமே வந்து டிவிகே நோக்கி எந்த கட்சியுமே ஏங்க நகரலையே எந்த சார். கட்சி இது என்னங்க பழைய டெம்ப்ளேட் எடுத்து வரீங்க? எந்த கட்சிங்க வரல? கொடி பறக்குதுன்னு சொன்னது யாருங்க? சொன்னார் சார். பட் இது இல்ல, ஃபார்ம் இல்ல, ஆகல. நான் திரு சொன்னாரா எடப்பாடி இல்லையா? சொன்னாரு. அதுக்கு நோக்கம் என்ன? கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதான அர்த்தம்? ம். இல்ல சும்மா கொடி பறக்குது அப்படின்ட்டு போனாரா? டிடிவி என்ன சொன்னாரு? பாஜக என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் எல்லாமே சொல்லிட்டு தானே இருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க. பட் அது ஃபார்ம் ஆகலையே சார். நாங்க தாங்க கிவிங் எண்ட்ல இருக்கோம். நாங்க தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்தாங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு, இந்தாங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு. நாங்க அவங்க சீட்டு கொடுக்கறத பெற்றுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நாங்க தான் ஐ மீன் இந்த மொத்த நெகோசியேஷன் எங்க கை தான் ஓங்கி இருக்கு இல்லையா? சார் விஜய் அவர்கள் எந்த மேடையில பேசினாலுமே அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கு. மிகப்பெரிய டிபேட்டபிளா மாறுது. அடுத்த ஒரு ஒன் வீக் 10 டேஸ் வந்து அதை பத்தி தான் வந்து பேசுறாங்க. சேலத்துல வந்து பேச போறாரு. எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று ரொம்ப ஸ்பீச் முன்னாடியை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஒரு 10 நாளுக்கு பேசும் பொருளாக இருக்கும். அடுத்த மீட்டிங் போடுறது வரை அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த 4998 பீப்புள்ஸ் மட்டும் தான் அனுமதி அப்படின்னா இப்போ தன்னிச்சையா வரக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த பிரிமைசஸ்குள்ளேயே அவங்களுக்கு அலோட் கிடையாது. இந்த அரசு எவ்வளோ கேவலமான அரசு தான். இப்படி ஒரு நம்பரை யாராவது வைப்பாங்களா? அது ஆச்சரியமா இருக்கு சார். அது கவுண்டிங்ல கரெக்டா இருக்கு. மேபி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆனா கூட ஏதாச்சும் சொல்லுவாங்க போல. ஆமாம். சரி அதான் அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நீங்கள் பயத்துலையும் பதட்டத்திலையும் இருந்தீங்கன்னா உங்களால் சரியாக சிந்திக்க முடியாது. அப்போ இவங்க வந்து பெரிய புத்திசாலித்தனமாக 4998 கொடுப்பாங்களாம். 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட இல்லை நீங்கள் வந்து இதை மீறிட்டீங்கன்ட்டு. மதுரையில் வந்து என்ன சொன்னது இந்த முருக பக்தர் மாநாடா இவங்க பிஜேபி நடத்தினாங்க. ஆமா சார். ஒரு கண்டிஷனையும் நீதிமன்றம் போட்ட ஒரு கண்டிஷனே மதியில்ல. அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இவங்களால போட முடியல. இப்போ அவ்வளோ தொடர்நடுங்கி அரசு இது எங்கே பிஜேபின்னு வரும்போது. ஆனால் எங்களுக்கு வந்து உலகத்திலே இல்லாத கண்டிஷன்லாம் போடுவாங்க. இப்போ எந்த கூட்டத்தில் அது 4998 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஏன் 2 பேர் எக்ஸ்ட்ரா தான் என்ன குறைஞ்சது? இப்போ வெயிட்டாக தராசா அது டப்புன்னு உடஞ்சிறதுக்கு. அதை கவுண்ட் பண்ணி தான் உள்ள விடுவாங்களா எப்படி சார்? என்ன கூத்து பண்ண போகிறாங்களோ. they will try to make problems. யாரு? இந்த போலீஸும் இந்த அரசும் அதில் ஏதாவது சிக்கலை உருவாக்கும். புரியுதுங்களா? ஆல்ரெடி 10 பேர் போனோம்னா இல்லைங்க போய் முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இதை காரணமாக காட்டி இடையூறு செய்வாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. தே ஆர் வர்ஸ்ட் பீப்புள். அந்த டைமிங்கே ஃபர்ஸ்ட் ஆக போய் சர்ச் 12 to 3 அப்படின்றது ரைட்டு. வெயில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டைம். சோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் மயங்கி விழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பண்ணாலுமே டிவிகே சைடுல இருந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரெசிலியன்ட் தாங்க நாங்கள் ரெசிலியண்ட்டாக தானே இருக்க முடியும். எங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். மக்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கே தெரியும். எதுக்குடா 4998ன்றது? அப்போ இது எல்லாருக்குமே தெரியுது தானே? இல்ல உங்க சைடு என்ன மாதிரி ஏற்பாடுகள் வரவங்களுக்கு குடிநீர் வசதி அந்த மாதிரி எல்லாமே விஷயங்கள் இருக்குங்க. பண்ணிட்டு எல்லாமே இருக்கும். இவங்க ஒவ்வொரு முறையும் கலெக்ட் மீடியாக்கள் அது எதுவுமே காட்ட மாட்டாங்க சார். ஏங்க மீடியாக்கள் வந்து இங்கே சரியான மீடியாக்களாக இல்லை அப்படின்றது தானே நமக்கு குற்றச்சாட்டு. தகவலுக்கு ரொம்ப நன்றி.